வணக்கம். நான் டாக்டர் புருத்தவன். இன்று இந்த வீடியோவில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நோயாளிகள் குறித்து பேசப் போகிறோம். ஒவ்வொரு மாதமும் மருத்துவ பயிற்சி செய்யும் போது ஓபிடியில் நோயாளிகளை பார்க்கும்போது 5 முதல் 6 பேர் வரை ஏற்கனவே சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவர்கள் வருகிறார்கள். மேலும் அந்த மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர்களின் கிரியேட்டினின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சிலருக்கு அந்த மாற்று அறுவை சிகிச்சை 10 வருடங்களுக்கு முன்பே நடந்தது. சிலருக்கு 20 வருடங்களுக்கு முன்பே மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. சிலருக்கு 2 வருடங்களுக்கு முன்பே அந்த அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. ஆனால் காரணங்கள் வெவ்வேறு. இப்போது அவர்களுக்கு மீண்டும் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்க ஆரம்பித்துவிட்டது. இப்போது இந்த கிரியேட்டினின் அளவு மீண்டும் ஏன் அதிகரிக்கிறது? இப்போது இதற்கு மற்ற என்னென்ன விருப்பங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். முன்பு உங்கள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படவில்லை. சிறுநீரகங்கள் முற்றிலும் நன்றாக இருந்தன. இரண்டும் நன்றாக இருந்தன. அவற்றை யார் பாதித்தது? இரத்த அழுத்தமா அல்லது சர்க்கரையா? இப்போது எந்த காரணத்தினாலும் இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை பாதிக்கப்பட்டால் இரு சிறுநீரகங்களும் பாதிக்கப்படுகின்றன. இப்போது இரு சிறுநீரகங்களும் வேலை செய்யாமல் போன போது முதலில் டியாலிசிஸுக்கு வைத்தார்கள். இப்போது டியாலிசிஸால் பலவீனம் வந்தபோது என்ன செய்யப்பட்டது? டிரான்ஸ்பிளான்ட் செய்ய பரிந்துரைக்கப்பட்டது. நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் செய்து கொள்ளுங்கள் என்று. நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் செய்து கொண்டீர்கள். அதாவது 3வது சிறுநீரகம், வேறு ஒருவரின் சிறுநீரகம் உங்கள் வயிற்றில் வைக்கப்பட்டது. அது இரு சிறுநீரகங்களின் பணியையும் தனியாக செய்தது. இப்போது அந்த சிறுநீரகம் வேறு ஒருவரிடமிருந்து எடுத்தது. அது உங்கள் அம்மாவோ அல்லது அப்பாவோ அல்லது உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியோ அல்லது வேறு யாருடையதாக இருந்திருக்கலாம். இப்போது அது உங்கள் உடலில் சென்று அது ஒரு வெளிநாட்டு உறுப்பாகவே கருதப்படுகிறது. உங்கள் உடல் அதை ஏற்காது. அதனால்தான் எல்லா மாற்று உறுப்புகள் பாதிக்கப்பட்ட நோயாளிகளும் ஸ்டெராய்ட்ஸ் என்ற மருந்தில் வைக்கப்படுகிறார்கள். மேலும் ஸ்டெராய்ட்ஸ் பல வகையானவை இருக்கின்றன. ஆனால் அந்த மருந்து கொடுக்கப்படுகிறது. மேலும் அவைகளை மாதம் ஒருமுறை அல்லது காலாண்டு ஒருமுறை கண்காணிக்கவும் செய்கிறார்கள். அந்த மருந்தின் அளவு உங்கள் இரத்தத்தில் எவ்வளவு உள்ளது என்பதை பார்க்க. அது குறைவாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. எவ்வளவு ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, இறுதியில் ஒரு நேரம் கண்டிப்பாக வரும். அப்போது அந்த சிறுநீரக மாற்று உறுப்பை உடல் முழுமையாக நிராகரிக்க ஆரம்பிக்கிறது. அது மீண்டும் தன் செயல்பாடுகளை இழக்க ஆரம்பிக்கிறது. இந்த நேரம் ஒவ்வொருவருக்கும் வேறுபடலாம். யாருக்காவது 2 வருடம், யாருக்காவது 6 வருடம், யாருக்காவது 10 வருடம், யாருக்காவது 20 வருடம் கழித்து ஈவன் அந்த நிராகரிப்பு நடக்கும் போது மீண்டும் அதே எல்லாம் ஆரம்பமாகிறது. முன்பு நடந்தது போலவே. அதாவது கிரியேட்டினின் அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. இப்போது கிரியேட்டினின் அளவு மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது நோயாளிக்கு இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. இப்போது எனக்கு தானே சிறுநீரகம் கூட இல்லை. அப்படி இருக்கும் போது இப்படிப்பட்ட நிலைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நோயாளிக்கு ஒருமுறை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஆயுர்வேத மருந்துகள் வேலை செய்யாது. நான் மீண்டும் சொல்கிறேன், யாருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு ஆயுர்வேத மருந்துகள் வேலை செய்யாது. அவர்களுக்கு எந்த வகையான ஆயுர்வேத மருந்துகளையும் தவிர்க்க வேண்டும். அதாவது எந்த ஒரு வகையான சிகிச்சையும் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இங்கு மறுப்பு ஏற்பட்டுள்ளது ஸ்டெராய்டு தோல்வி காரணமாக. நாம் விரும்பினால் உங்கள் சிறுநீரகம் உயிர் வாழ வேண்டும் என்றால் ஸ்டெராய்டின் அளவை அதிகரிக்க வேண்டியிருக்கும். ஸ்டெராய்டின் அளவு அதிகரிக்கும் போது ஸ்டெராய்டால் ஏற்படும் சிக்கல்களின் வாய்ப்பும் அதிகரிக்கிறது. அதில் மிக முக்கியமானது கார்டியோவாஸ்குலர் கோளாறுகள். அதாவது உங்கள் இதயம் செயலிழக்கும் வாய்ப்பு மிகவும் அதிகரிக்கிறது. இப்போது நாம் சிறுநீரகத்தை மருந்துகளால் தடுக்க முடியவில்லை. ஸ்டெராய்டை மேலும் அதிகரிக்கவும் முடியவில்லை. மற்றும் பல சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்றால் இப்படிப்பட்ட நிலைகளில் நோயாளிக்கு 2 விருப்பங்கள் மட்டுமே மீதம் இருக்கும். முதல் விருப்பம் என்னவென்றால் அவர் மறுபடியும் மாற்று சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம். அதாவது சிறுநீரகம் கிடைக்கிறது, வயது சரியாக இருக்கிறது, பணம் பற்றாக்குறை இல்லை என்றால் நீங்கள் மறுபடியும் மாற்று சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், செய்ய வேண்டும். இவை எல்லாம் சாத்தியமாகவில்லை என்றால் நோயாளி டியாலிசிஸில் தன்னை தானே வாழ வைக்க வேண்டும் என்பதற்கு பிறகு வேறு எந்த வழியும் இருக்காது. இப்போது டியாலிசிஸுடன் சிறிது சிக்கல் என்னவென்றால் நாம் டியாலிசிஸ் செய்யும் போது நம் உடலில் பலவீனம் ஆரம்பிக்கிறது. ஏனெனில் டியாலிசிஸ் மிஷின் உடலில் இருந்து சிறுநீரக கழிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கும் போது அது உடலுக்கு தேவையான சில பொருட்களையும் எடுத்துவிடுகிறது. அவை வெளியேறக்கூடாது. அதனால்தான் நோயாளி டியாலிசிஸில் இருக்கும் போது அவன் நாளுக்கு நாள் பலவீனமாகி விடுகிறான். அந்த மாதிரியான நோயாளிகள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் டியாலிசிஸை தவிர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அது உணவு, சாப்பாடு. உங்கள் உணவு சத்தானதாக இருந்தால், அதில் அதிக அளவில் புரதம் இருந்தால் டியாலிசிஸின் போது உங்களுக்கு ஏற்படும் இழப்பை நீங்கள் உணவின் மூலம் ஈடு செய்ய முடியும். உங்களுக்கு பசிக்குறை இருந்தால் பசிக்க வைக்க முயற்சி செய்யுங்கள். உடலில் பலவீனம் எந்த விலையிலும் வரக்கூடாது. ஏனெனில் டியாலிசிஸ் செய்யும் நோயாளிகளுக்கு ஒரே எதிரி இருக்கிறான், அது பலவீனம். நோயாளி பலவீனமாகி முடிவில் அழிந்து விடுகிறார். அதனால் நீங்கள் உங்களை பலவீனமாக விடக்கூடாது. அதனால் நான் என் ஒவ்வொரு டியாலிசிஸ் நோயாளியிடமும் சொல்வது என்னவென்றால், நீங்கள் நாளுக்கு குறைந்தது 4 முறை சாப்பிட வேண்டும். உங்களுக்கு கிரியேட்டினின் பற்றி கவலைப்பட தேவையில்லை. கிரியேட்டினின் தானாகவே குறையும்.
ஆனால் உங்கள் உடலில் பலவீனம் வந்துவிட்டால் உங்களை உயிருடன் வைத்திருக்கவே கடினமாகிவிடும். அதனால் நாளுக்கு 4 முறை சாப்பிடுவது, டியாலிசிஸ் செய்யும் ஒவ்வொரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கும் வாரத்தில் 2 முறை அவசியம். 3 முறை டியாலிசிஸ் செய்யப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் உணவு முறையை மிகவும் கவனமாக பின்பற்றுவது மிகவும் அவசியம். ஏனெனில் நீங்கள் உங்கள் உணவை சரியாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் டியாலிசிஸ் உங்களை பலவீனமாக்கி உங்கள் உடலுக்கு அதிக சேதம் ஏற்படுத்தும். அதனால் இந்த வீடியோவில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்து கொண்டாலும் அதனால் நமக்கு ஏற்படும் சிக்கல்கள் முற்றிலும் தீர்வதில்லை. அவை சில காலத்திற்கு மட்டும் தள்ளி போகும். சிக்கல்கள் மீண்டும் வந்தால் அப்போது நீங்கள் பலவீனமாக இருக்க முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் மறுவாக இருக்க வேண்டும். உடலாகவும் மனதாகவும் உங்கள் உணவில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் உங்கள் முன்னிலையில் மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை என்ற வழி இருந்தாலும் அதற்கும் சக்தி தேவை. நீங்கள் டியாலிசிஸ் வழியில் செல்ல வேண்டியிருந்தாலும் கூட அதற்கும் உங்களுக்கு சக்தி தேவை. கிட்னி செயலிழப்பு குறித்து உங்களுக்கு ஏதேனும் விரிவான வழிகாட்டுதல் தேவைப்பட்டால் நான் உங்களுடன் இருக்கிறேன். இந்த விரிவான வீடியோ மூலம் நீங்கள் பல முக்கியமான விஷயங்களை முழுமையாக புரிந்து கொண்டீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.